யார் இந்த கருப்பசாமி, அவர் எப்படி உருவானாருன்னு உங்களுக்கு தெரியுமா? வரலாற்றுல கருப்பசாமி எப்படி உருவானாருன்னு பல விதமான கதைகள் இருக்கு. அதுல அதிக பேரால நம்பக்கூடிய முக்கியமான 2 கதையை இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு நாள் சீதை தண்ணீருக்காக தண்ணீர் குடத்தை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவங்க தங்கியிருந்த ஆசிரமத்துல இருந்த ஒரு முனிவர் கிட்ட அவங்க குழந்தைய ஒப்படைச்சிட்டு போறாங்க. முனிவர் கவனிக்காம இருக்கும்போது சீதை கூடவே அந்த ஒரு குழந்தையும் போயிருக்கு. குழந்தை சீதை பின்னாடி போகிறத கொஞ்சம் கூட கவனிக்காத முனிவர் சீதை வந்தா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம பல இடங்கள்ல குழந்தைய தேடி இருக்காரு. கடைசி அந்த ஒரு முனிவர் கீழே இருந்து புல்லெல்லாம் எடுத்து அச்சசலா அந்த ஒரு குழந்தை மாதிரியே ஒரு புல்லால உருவாக்குனாரு. சீதை திரும்பி வந்ததுக்கு அப்புறம் நம்ம குழந்தை மாதிரி இன்னொரு குழந்தை இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த ஒரு புல் குழந்தை தான் பிற்காலத்துல கருப்பசாமி ஆகி ஊரை காத்தாருன்னு ஒரு கதையில சொல்லப்படுது. இன்னொரு கதையில பண்டைய காலத்துல கிராம எல்லையை காவல் காக்கிறதுக்கு பல வீரர்கள் இருந்ததாகவும் அதுல ஒரு ஆள் வெள்ளை குதிரையில பயங்கர கருப்பா பெரிய மீசையோட 18 பேர் வந்தாலும் நின்னு ஒரே இடத்துல அடிச்சு துவம்சம் பண்ற அளவுக்கு சக்தி உடையவராகவும் தன்னுடைய ஊர் மக்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையானவரா இருந்து பிற்காலத்துல இறந்து போனவர் தான் மக்கள் எல்லைச்சாமியா வணங்கிட்டு இருக்கிற கருப்பசாமின்னு சொல்லப்படுது. இது மாதிரி வரலாற்றுல பலவிதமான கதைகள் கருப்பசாமியை சுத்தி இருக்கு. உண்மை எதுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா இன்னும் உலகத்துல பல இடங்கள்ல உள்ள மக்கள் கருப்பசாமி தன்னோட வீடையும் தன்னோட ஊரையும் காக்கும்னு நினைச்சு நம்பிக்கையோட வணங்கி வந்துகிட்டு இருக்காங்க.